ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோடு என் நெற்றியை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் துன்பங்களை பொடிப்பொடியாக்கி உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். நாளைக்கே இனி எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான அறிகுறிகளை உன் கண்களில் காட்டுறேன் என் செல்வமே. இப்போது இந்த நிமிஷம் உன் கவலைகளை எல்லாம் என் கைகளில் ஒப்படைச்சிட்டு உன் மனசுக்கும் அறிவுக்கும் எது சரின்னு தோணுதோ, எது நியாயம்னு தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நியாயம் உன் பக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக நீ விரும்பிய அனைத்தும் உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். கற்பனைக்கு எட்டாத தொலைவில் எங்கேயோ எவ்வளவு தூரத்திலேயோ நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் இருந்தாலும் அதை உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவன் தலைவிதி அவன் அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுவே தனக்கு ஒரு கஷ்டம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை பெருசாக பூதாகரமாக வலியாகவும் வேதனையாகவும் சொல்லி தான் புலம்புவாங்க. நீ எப்போதும் உன் கஷ்டத்தை அடுத்தவங்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னதான் எவ்வளவு மனவேதனையோட உன் வருத்தத்தை சொன்னாலும் கூட அவங்க தலைவிதின்னு சொல்லிக்கிட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே தானே இருப்பாங்க. அதனால தான் உன் மனசில் இருக்க எல்லா கஷ்டங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னை நிம்மதியாக இருக்க சொல்கிறேன். என்னை வணங்கும் உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வேதனையையும் தனிமையையும் போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்களுக்கும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்காதவங்களுக்கும் நீ யாருங்கிறதை தெளிவாக புரிய வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நன்மையாக நல்ல விதமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் பதட்டம் அடையாதே. எதை செய்கிறதா இருந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணிச்சுட்டு நீ செய்யும் போது கண்டிப்பாக அது உனக்கு வெற்றிகரமாகவே நடந்து முடியும் என் செல்வமே. உன் மன காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு உனக்கான நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் ஒப்படைச்சிடுறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு இன்பமயமான மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையை உன் கைகளுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி தான் என் நெற்றியவே தொட சொன்னேன் என் செல்வமே. என் நெற்றியை தொட்ட இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையே அழகானதாக அற்புதமானதாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி எல்லாமே சுகமாக சிறப்பாக நடக்க போகுது. தீயவைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போய் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் என் செல்வமே. நல்ல எண்ணங்களை நீ உனக்குள்ளே வளர்த்துக்கும் போது அது கண்டிப்பாக உனக்கு நல்ல பலனையே கொடுக்கும். நீ எப்போதும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களில் நல்ல நினைவுகளையும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் மட்டும் யோசி. தேவையற்ற கவலையை தரக்கூடிய விஷயங்களும் உன் மனசுக்கு வருத்தத்தையும் பயத்தையும் தரக்கூடிய கடந்த கால நினைவுகளை பற்றி நீ யோசிக்க கூட செய்யாதே. உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதை மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையில் அனுமதிப்பேன். மற்றவைகள் உன் அருகிலே வந்தாலும் கூட உன் பார்வை படும்போதே அது உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செஞ்சிருவேன். நீயும் எப்போதும் தெளிவான புத்தியோட இரு. உன்னை விட்டு விலகி போகிறதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நல்லவைகள் எப்போதும் உன்னை நாடி தேடி உன்னை நோக்கி வருங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. எதுக்காகவும் கலங்காம எதை நினச்சும் கவலைப்படாம நீ பொறுமையாக காத்திரு. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. என்னையே கதின்னு நம்பி இருக்கக்கூடிய உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் வெற்றிகளை ஒப்படைப்பேன் என் செல்வமே. இன்னையோட இன்று இரவோட உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன்.
இந்த அப்பன் முருகனின் ஆசையோட நீ நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று சிறப்போட செல்வ செழிப்போட வாழும்படி செய்ய போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எந்த அளவுக்கு பெருசுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ என்ன நினச்சி செய்கிற காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு என் நெற்றியை தொட சொன்னேன். என்னை நம்பி நீ தைரியமாக முன்னேறிப்போ. எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்வமே. உன் மனசில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் மனசு தவிக்கிறதையும் துடிக்கிறதையும் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அமைதி துளியும் இல்லாமல் மன ஆரவாரத்தோடும் மன சஞ்சலத்தோடும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன். நீ எந்த விஷயத்தையும் இனிமே அதிகமாக யோசித்து கவலைப்பட தேவையில்லை. சிறப்பான முடிவுகள் எல்லாமே சில நொடிகளில் தான் எடுக்கப்படுகிறதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கும். உன் மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த முருகனிடம் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக உன் வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்து. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை நம்பும் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக முயற்சி செய்கிறீங்க. சில பேர் நல்லபடியாக திருமணம் ஆகணும், நல்ல துணை அமையணும்னு பார்க்குறீங்க. சில பேர் குழந்தை வரனுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஆசை. இன்னும் ஒரு சிலருக்கு நல்ல வேலை, நினச்ச வேலை நிறைய சம்பளத்தோடு கிடைக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நல்ல பலனை கொடுப்பேன் என் செல்வமே. வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கை இந்த வருடத்திலேயே உயர்வானதாக சிறப்பானதாக நான் உருவாக்க போகிறேன். வேலையில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல வேலையை கையில் ஒப்படைச்சு நல்ல வருமானத்தையும் உண்டாக்கி கொடுக்குறேன். இப்போதைக்கு என்ன வேலை செய்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து செய்ய பழகு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறும். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கையில் எப்போதும் சேமிப்பை பற்றிய அக்கறையை புரிஞ்சு நடந்துக்கோ. சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல நீ திட்டம் போட்டு ஒரு பங்கை சேமிப்புக்குன்னு ஒதுக்கி சேர்த்து வைக்கும்போது அது நீண்ட காலம் நிரந்தரமான நிம்மதியை உனக்கு கொடுக்கக்கூடியதாக மாறும். வருங்காலம் உனக்கு வசந்த காலமாக, நிம்மதி காலமாக, யாரையும் எதிர்பார்த்து வாழாத காலமாக இருக்கணும்னு நினச்சின்னா இப்போதே உனக்கான சேமிப்பை உருவாக்கிக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து மறைந்து ஓடும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ வேண்டியது கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் தருவனோ தர மாட்டேனோன்னு உன் மனசை போட்டு குழப்பிக்காதே. காலம் அறிந்து கருணை புரிபவனாக இருக்கும் இந்த முருகன் உனக்கான நல்ல காலத்தை நிச்சயமாக உருவாக்கி தரேன். நீ அழுததெல்லாம் போதும். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கடைசி நிமிஷத்தில் கூட உனக்கு கை கொடுப்பவனாக இந்த முருகன் நான் இருப்பேன். என் துணை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தன் தேவை தீர்ந்து விட்டால் எந்த விலங்காக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவங்க குணத்தை காட்டியே தீருவாங்க. உதவி செய்கிற வரைக்கும் உன்னை நல்லா பேசி பழகுகிற இந்த உறவுகள் போல தான் சில விலங்குகளும் கூட. தேல் தண்ணிக்குள்ளே இருக்குதே தவிக்குதேன்னு நினச்சா அதை தண்ணியிலேருந்து கரையில் தூக்கி போட்டினா எப்படி தேல் கொட்டுமோ, பாம்பு பசியில் இருக்கேன்னு பால் வார்த்தினா பாலை குடிச்சிட்டு எப்படி அது உன்னை கொட்டுமோ, அதே போல தான் இந்த மனிதர்களும் அவங்க தேவை தீர்ந்த பிறகு விஷமுள்ள உன் மேலே அந்த கோபத்தை கொட்டிட்டு தான் உன்னை ஏதாவது குறை சொல்லி விமர்சனம் சொல்லிட்டு தான் உன்னை விட்டு விலகி போவாங்க. நீ எப்போதும் பாத்திரம் அறிந்து பிச்சை கொடு. நல்ல மனசு உள்ளவங்களுக்கும் நல்ல குணம் உள்ளவர்களுக்கும் நீ உதவி செஞ்சினா போதும். எல்லாரையும் நம்பி ஏமாந்து உனக்கு நீயே கஷ்டத்தை உருவாக்கிக்க வேணாம்னு தான் இதை சொல்கிறேன் என் செல்வமே. கூடிய சீக்கிரம் என் ஆசீர்வாதத்தோட நீ விரும்பிய துணையோட உன் திருமணம் நல்ல முறையில் நடக்க போகுது. அது மட்டுமல்ல, குழந்தை பேரு கேட்டவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானமும் கேட்டவர்களுக்கும் சொந்த வீடு கேட்டவங்களுக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு கேட்டவங்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை கொடு முருகா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துவை முருகான்னு சொன்னவங்களுக்கும் அத்தனை பேரையும் ஆசீர்வதிச்சு அவர்கள் விரும்பிய வாழ்க்கையவே வாழச் செய்வேன். நீ விரும்பிய வாழ்க்கையும் நீ நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நேற்று நடந்த விஷயத்தை வச்சு இன்றைக்கி இப்படி தான் நடக்கும்னு நீயாக யோசிக்காதே. நாளைக்கு சூழ்நிலை
எப்படி வேணாலும் மாறும், உனக்கு சாதகமாக மாறும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கிடைச்ச அனுபவத்தையே நீ அறிவுரையாக எடுத்துக்கோ. உனக்கு கிடைச்ச அனுபவ பாடத்தின் மூலமாக நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. காயங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்த மனிதர்களை விட்டு விலகி நின்று நிதானத்தோடும் பொறுமையோடும் நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் எதையுமே அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணானது. இருக்கிறத வச்சு வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கவும் செய்யணும். கஷ்டப்படும் போது வர அனுபவத்தை வச்சு வாழ்க்கை எப்படி வாழணுன்ற பாடத்தையும் நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. உன் மனசுல இப்போ நிறைய கவலைகளும் குழப்பங்களும் இருந்தாலும் நீ அதையெல்லாம் யோசிச்சு கவலைப்படாத. இந்த முருகன் உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைய சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி கொடுக்குறேன். என் மேல நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் குறிக்கோளில் மட்டும் நீ உறுதியாக இருந்தினா போதும். உன்னை பலவீனமாக்கும் விதமாக உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெருசாக எடுத்துக்காதே. நீ எப்போதும் உன் எண்ணத்திலும் செயலிலும் உறுதியாக இரு. தன்னம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து உனக்கு உற்ற துணையாக, உற்ற உறவாக, பெரும் துணையாக இந்த முருகன் நான் இருப்பேன். நீ முதல்ல வாழ்க்கையை நினச்சி பயப்படாத நிறுத்து. பயங்கிறது உன் புத்தியை மழுங்க வைத்து விடும் அல்லவா? பயம் உனக்குள்ள எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும் அல்லவா? எதுக்காகவும் பயப்படாத. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய். கண்டிப்பா உன் நிலைமை மாறி கூடிய சீக்கிரம் நீ வெற்றி பெறும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீண்ட நாட்களாக உனக்கு நடக்காமல் இருந்த காரியங்கள் எல்லாம் இப்போ நல்லபடியா வெற்றிகரமாக நடக்கதான் போகுது. உனக்காக அனைத்தையும் முடிச்சுத்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வேலைக்காக, உன் வெற்றிக்கான விஷயங்களை சிறப்பாக செய்ய தயாராகு. மற்றவங்க உன்னை எத்தனை வழிகளில் குறை சொன்னாலும், வசை பாடினாலும், கண்டனம் செய்தாலும் கூட நீ யாரையும் எதிர்த்து சண்டை போடுவதோ, யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசுவதோ, யார் மனசும் காயப்படும்படியாகவோ புண்படும்படியாகவோ பேசுவதோ வேண்டாம். யாருக்கும் மனக்கசப்பையும் மன வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்களையோ வார்த்தைகளையோ நீ பயன்படுத்தக்கூடாது என் செல்வமே. யார் என்ன சொன்னாலும் நீ பொறுமையோட சகிச்சுக்கோ. அதன் மூலமா உனக்கு அபாரமான சுகத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். அவங்க பேசின பேச்சுக்கும் அவர்கள் செய்த செயலுக்கும் அவர்கள் கர்மாவை அனுபவிப்பார்கள். அந்த கர்ம பலனை நானே அவங்களுக்கு கொடுப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ பொறுமையாக இருந்தாலே உன் சார்பில் நான் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன். நீ அனுபவித்த சோதனைகளை விட இப்போ பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் பக்திக்கு கட்டுப்பட்ட நான் இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கும் எந்த கவலையும் வேண்டாம். இந்த முருகன் முக்காலமும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன். நீ யாருக்கிட்டையும் அதிகமாக உரிமை எடுத்து கொள்ளும் போது எல்லாரும் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற வாழ்க்கையின் நிதர்சன உண்மையை புரிஞ்சுக்கும். அதே போல் நீயும் யார்கிட்டையும் உரிமை எடுக்கவும் வேணாம், அடுத்தவங்களுக்கும் உன் வாழ்க்கையில் அதிக உரிமை கொடுக்கவும் வேண்டாம். பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்து பழகு. என் அருளும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கை இனிமையானதா அழகானதாக மாற்றுவேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் உன்னிடம் இல்லாததை நினச்சி நீ வருத்தப்படாதே. உன்னிடம் இருப்பதையும் நீ இழந்து விடாதே. எல்லாருக்கும் எல்லாமே எப்போதுமே நிறைவாக கிடைச்சிராதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. குறைகளை மட்டுமே பார்க்காம உனக்குள் இருக்கும் உன்னதங்களை கண்டு மனநிறைவோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. குறைகளையும் நேசிக்க தொடங்கு. உன் குறையை நிறைவு செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன் அல்லவா? எப்போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். நீ பேசுகிற வார்த்தைகள் அதிக எடை உள்ளதாக, அதிக மதிப்பும் மரியாதையும் பெறணும்னா பேசுகிற வார்த்தைகளை மெதுவாக நிதானமாக யோசித்து பேசு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேள்விக்கும் பதில் சொல்வதற்கு முன்பாக மனசுக்குள்ள அதை யோசிச்சுட்டு நிறுத்தி பேச பழகு. வார்த்தைகள் உன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணுன்றத நீ மறந்துடக்கூடாது என் செல்வமே. நீ செய்யும் வேலைகளை கவனமாக கூர்மையாக செய்யும் போது, முழு அர்ப்பணிப்போடு செய்யும் போது தான் அது வெற்றிகரமாக நடந்து முடியும்.
அதனால் செய்யும் வேலைகளில் கவனத்தை கூர்மைப்படுத்து. உன் மனசு அமைதியாக இருக்கணும், உன் மனசு நிம்மதியாக இருக்கணும்னா நீ இருக்கும் இடத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கோ என் செல்வமே. உன் எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக நீ வைத்து கொள்ளும்போது உன் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும். உன் வாழ்க்கையை சரியாக வடிவமைச்சு உனக்கான வெற்றிகளை தர இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அந்த சூழ்நிலைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளணுமே தவிர அது நான் நினச்சது போல ஏன் நடக்கலை, நான் நினச்சது மாதிரி தான் எல்லாம் நடக்கணும்னு யோசிக்காதே. எது எப்படி நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டாலே வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும்.